குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் மக்கள் கூச்சலிடும் சத்தம் கேட்டதால் அலற எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அந்த காட்சியை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரசாத். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோட்டாறு அகமது பகுதியைச் சேர்ந்தவர் சலீம். இவர் வெளிநாடான மஸ்கத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருடைய குடும்பத்தினரும் அவரோடு தங்கியிருப்பதனால் வீடு மூடப்பட்டிருக்கின்றது. இவர் இந்த வீட்டை பூட்டியிருப்பதால் இவர் வீட்டை சுற்றிலும் சிசிடிவி கேமரா பொருத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு உள்ளேயும் சிசிடிவி கேமரா பொருத்தியிருந்தார். இதனுடைய இன்டர்நெட் மூலமாக அவருடைய செல்போனில் அதற்கான இணைப்பையும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திடீரென வீட்டினுடைய கதவை உடைத்து கொள்ளையர்கள் புகுந்த காட்சி என்பது அந்த சிசிடிவியில் பதிவாகி அவரது செல்போனில் அலாரம் அடித்தது. அதைத் தொடர்ந்து அவர் ஓபன் அதை பார்க்கும் போது 2 கொள்ளையர்கள் அதுக்குள்ளே போய் வீட்டை உடைச்சு உள்ள பொருட்களை திருட ஒரு காட்சியை பார்க்கிறாரு. உடனடியாக பக்கத்து வீட்டில் இருக்கிற அவருடைய சொந்தக்காரங்களுக்கு தகவல் கொடுத்ததனுடைய அடிப்படையில சொந்தக்காரங்க உடனடியாக அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ அங்கே கொள்ளையர்கள் இருப்பது போல சந்தேகம் இருந்ததுனால சவுண்டு கொடுப்பு போட்டாங்க. திருடர்கள் சத்தம் போட்டதை ஒட்டி அந்த வீட்டுக்கு இந்த கொள்ளையர்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி ஓடினார்கள். உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவல் அளிக்கப்பட்டு போலீசாரும் விரைந்து சென்று சோதனை நடத்தி திருடர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே அந்த திருட்டு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.